வெல்கம் டு மை குக்கிங் மை ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய வெந்தய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் மாற்றிடலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் இருக்கும் சின்ன வெங்காயம். பூண்டு வந்து ஒரு 15 போல் பல் எடுத்திருக்கேன், 15 பல். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. தேங்காய் துருவல் வந்துட்டு 3/4 கப் எடுத்திருக்கேங்க. தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆயில் வந்துட்டு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. புளி தண்ணி வந்துட்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதாங்க இதற்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் லேசாக ஹீட் ஆன உடனே நம்ம வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க, சும்மா எண்ணெய் விடாமையே லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்து ஆற வச்சு அதை பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்கேன் 3/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு அரைச்சிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் லேசாக ஹீட் ஆன உடனே அதில் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வதக்கட்டும். பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வந்துட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. இல்லை தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாருங்கள், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வந்து வெந்துடும். அதுக்காக நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா குழம்பு வந்து கொதித்து தனியாக வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. புளி தண்ணி பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம தேங்காய் ஊற்றணும். பாருங்கள், அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அதோடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு லைட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயப்பொடி உள்ளே சேர்த்துக்கலாங்க. வெந்தயப்பொடி போடுறதுனால உங்களுக்கு கசப்பெல்லாம் வராதுங்க, நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது வெந்தயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மறுபடியும் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஏன்னா வெந்தயப்பொடி வந்து லேசாக வேகணும், அதுக்காக. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதில் மல்லிக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு குழம்பு இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்மளை சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காய்கறி இல்லாதப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோட.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.